சத்தமாக சொல்லுங்க. சாப்பிடு யாரும். ஐயா எனக்கு சொன்னாங்க, நானும் ஐயா கிட்ட பேசி கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு எதுக்குன்னு எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ராமன் சொல்லுங்க. ஏன்னா எவ்வளோ இடத்துல போகிறதுனால எந்த ஞாபகம் வர சாரணமா சொன்னார் தவிர எந்த இடம் சொல்ல. ராமன் சொல்லுங்க. நேற்று கூட போன் பண்ண, காலையிலே பண்ணார். ராமன் சொல்லுங்க. கத்தருக்கு தெரியுங்க யாரை கொண்டு வரணும், யாரை நிறுத்தணும். ராமன் சொல்லுங்க. அப்படியே நம்ம மோடி இதுக்கு நம்ம உயிரோடு இருப்பது கிருபை. ராமன் சொல்ல மாட்டீங்களா? கடவுள் இன்னைக்கு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு என்ன கடவுள் வாழ வச்சிருக்கிறார், ஒண்ணு என்ன ஜீவன வச்சிருக்கிறார். பெரிய கிருபைங்க. பாருங்க எத்தனை ஆக்சிடென்ட் இன்னைக்கு வரைக்கும் ஜிஹெச்ல இந்த இடத்துக்கு போலாமா, ஒரு சீட்டை வச்சுட்டு அந்த இடத்துக்கு போலாமான்னு காத்துன்னு இருக்கு. ஆனா ஒண்ணு எங்க கடவுள் ஜீவனோட வச்சிருக்கேன். நாமளும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அவர் நல்ல தெய்வம், அவனுடைய வாழ வைக்கிற தெய்வம். இந்த உலகம் சிறுசுதான், இந்த வாரத்தை போல இந்த மனசு புதுசுதான். கையத்தட்டி இந்த அன்புக்கு முன்னால இந்த உலக புதுசுதான், அந்த வாரத்தை போல இந்த மனசு புதுசுதான். இந்த அன்புக்கு முன்னால இந்த உலக புதுசுதான், அந்த வாரத்தை போல இந்த மனசு புதுசுதான். இந்த உலகெல்லாம் சிரிச்சுங்க. அவர் மனசு ரொம்ப ஆழமானது, அவர் மனசு ரொம்ப பேருங்க உண்மையானது. நல்ல பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாளுக்கு சொல்லுகிற நல்ல பிதாவே, ஒரு ஆணம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடி. கொரோனா கிடையாது, தைரியமா பிடிக்கிறாங்க. ஆமென். பக்கத்துல கையை பிடிங்க. இந்த அழகு மூஞ்ச அவங்ககிட்ட காட்டணும். இந்த அழகு மூஞ்ச எந்த மாதிரி கட்டு அந்த அம்மா அழகு மூஞ்ச மூஞ்ச பார்க்கட்டும். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா போறீங்க. ஆமென் சொல்லுங்க. 32 பல்லு தெரியணும்னா ஏசுனாரு. ஏமா கையை விட்ட கொரோனா கிடையாது. புரியுது? 32 பல்லு தெரியணும்னா ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாங்க. நான் சொல்லுவேன், சொன்னேன். எனக்கு சொல்லு பார்த்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன பார்க்காத, பாட்டு பக்கத்துல நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்க மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் என்ன பண்றது இல்ல, பார்க்கறது இல்ல.
நம்ம என்ன பாக்குறோம்னா ஊருக்கு அதிகம் உப்பு இல்லாத சாப்பிடுறோம். ஐயோ நம்ம படிக்காத சரி யாருக்கு அதிகம் வானாக்கா அவன் சொல்லுவாங்க. அவன் ஊருக்கு அதிகம் என்ன பண்றான்? உன்னதான் முடிகிற வரைக்கும் நீ தான் உன்னை வச்சுதான் பிரசங்கமே முடிப்பேன். ஆமாம் சொல்லுங்க. அதாவது ஏன் இப்படி நான் சிரிக்கிறேன் அப்படின்னா போக போக தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க. நான் அழுத, வேதனைப்பட்ட, துன்பப்பட்ட, துயரப்பட்ட, கஷ்டப்பட்ட எவரையும் ஆட்சிக்கிற ஒரே தேவன் இயேசு மட்டும்தான். கையை நல்லா தான் தட்டுங்க. யாரோட கிருபையினாலே சொல்ல முடியும். யாரோட கிருபையினால சும்மா சும்மா ஒரு 350 சபைகிட்ட பேசுகிறேன். நான் சொல்ல வராது கூடு கொடுக்குறாரு உனக்கு. அன்பா நேசிக்கிறேன். எனக்கு தேவை ஆண்டு திருவிழான்னு சொல்றேன். 19 வருஷமா ஒரு 350 சபைகிட்ட பேசிக்கிறேன். ஒரு 50 சாவுகிட்ட பிரசனம் பண்ணிருக்கிறேன். அது திரும்ப அவன் போட்ட பிச்சை ஒரு ஆமை எனக்கு அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எங்க ஆயிடுச்சுருவான். அவன் நானும் நல்லவன் கிடையாது சொல்றேன். இது நான் ரொம்ப பர்ஃபெக்டா சொல்ல இல்லையா? நான் செய்தி வெளியே போல இல்லையா? என் கதை என்ன பண்ணா பதிவு இந்த ஏரியா சத்தமா சொல்லு, ஜோரா சொல்லு. இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இந்த வசனத்தை வரும்போது எனக்கு நீங்க ஏத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. என் சத்ருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இருளில் உட்கார்ந்தால் கர்த்தருக்கு வெளிச்சமா போடுவாரு. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. வார்த்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு படிக்க தெரியாது. நான் 4ஆம் கிளாஸ்ல டீச்சர் மண்டிக்கு வந்துட்டேன். அது ரொம்ப தங்கமான ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால சொல்ற படிக்க தெரியாது 10,000 பேர் 20,000 பேர் இருந்தாலும் நான் பேசுறேன். டிவியில வர எல்லா ஊழியக்காரனுடைய சபையில நான் பேசிட்டேன். ஆமென் சொல்லுங்க. சொல்லினா போலாம். ஆமென். நத்தாலிய பாக்குறீங்க. நத்தாலிய தெரியுங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஆமென் சொல்லுங்க. யார் க்ளோஸோ எதுவா இருந்தாலும் எனக்கு இவங்க தெரியும் அவங்க தெரியும்னா இல்லைங்க. எனக்கும் அவங்களுக்கு நல்ல உறவு தாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க இவன் தெரியும் அவன் தெரியும். ஆமென். வச்சு குடிக்கிறாங்க விஜய் போய் நீங்க தெரிஞ்சு விட்டுருவாங்க. தள்ளுவாங்க நீ பிடிச்சி. ஆனா எங்க அப்பா ஏசு நீ பாப்பா என் புள்ள பாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவ்வளோ சம்பவம் படித்த ஒரு ஆண்டவரே உங்கள்கிட்ட வராது. நீ குப்பை தொட்டியில கூப்பிடுறியோ, நீ பாக்கூர்ல கூப்பிடுறியோ, எங்க கூப்பிட்டாலும் என்ன பண்றாரு வராது. அவரை மறுத்து சுமாந்திரோட தொங்கிக்கிறேன். ஆமென் சொன்னேன். ஆமென். நடுவு பாடுறேன். நான் தான பாடுது. ஒரு ஆமென் சொன்னேன். உண்மை அழைத்தேன்
சின்ன சச்சம் பெரிய சச்சம் ஏசு அங்க இருக்கிறாங்க. அவன் சொல்லுங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல பிடிக்கவே இல்லைங்க. ஏன் சர்ச்சி உன் சர்ச்சிடா செத்த பெட்டி எடுத்துட்டு போக இல்ல சொல்லு. அவன் ஏன் சர்ச்சி உன் சர்ச்சி எனக்கு ஒன்றும் புரியல. அவன் சொல்லுங்க எல்லாம் போற இடம் ஒரே ஒரு இடம் தான். இதனால நம்ம வீட்டுல வச்சுக்கணும். ஒரு சில நகை போட்டா நான் நகை நான் டைட்டு செத்துட்டு அவுத்துறேன். அண்ணாக்காரங்களும் அவுத்துறேன். அவன் சொல்லு பார்த்து பார்த்து கட்டுது வீட. இங்கே வாட்சி விடு அங்கே வாட்சி விடு செத்தா எங்க வாட்சி விடு போறாது கூட. அவன் சொல்ல பரமபாதை பார்த்துக்கிட்டா என்ன போய் பார்க்க புஷ்ஷன் வந்து பார்க்கறதுக்காக நான் வாழ்ந்தான். என் சத்ருவே எனக்கு விதமா என்ன பண்ணாத நினைச்சுக்கினான். இந்த ஆளு சின்ன சர்ச்சை வச்சுட்டு ஒரு அங்க பண்ணிக்கலாம். ஆமா உண்மைதான் சும்மா சொல்றேன். உண்மைதான் கேள்விகள் பண்றாங்களா? உண்மைதான். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என் தேவையை காட்டிலும் நான் நினைக்கிறேன். நான் சொல்ல பாருங்க விசுவாசிகளோட நான் வச்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் சபையில வந்து அழுவ கூடாது. அழுவு மூஞ்சி அவன் அழுவாத. இது ஒண்ணு அது ஒண்ணு இது ஒண்ணுமா அது ஒண்ணுமான்னு கேட்காத. தேவையை காட்டிலும் தேவை உள்ளவர் என்னைக்கு உள்ள நீ கூப்பிடுறியோ இந்த தேவையை அவர் பார்த்துக்கோ. தேவை யாரு? தேவையை கொடுக்கறது யாரு? எனக்கு இந்த பொருள் வேணும். இந்த பொருளை காட்டிலும் தேவை இவரு. இந்த பொருள் எனக்கு இந்த பொருள் எனக்கு வேணும். ஆனா இந்த பொருள் யார் தரா? இவரு தரா. இவரு என்கிட்ட வந்துட்டாருன்னா இந்த பொருள் எனக்கு தேங்க வந்துடும். அப்ப என் தேவை வந்து பொருள் கிடையாது. என் தேவை எது? அவரை நான் எவ்வளவு லவ் பண்றேனோ. ஒரு நாள் ஒரு பசங்களுக்கு போறேன். கரெக்டா 14 எதுவும் ஒண்ணு வரும். அது சொல்லலாம் வருஷத்துல ஒண்ணு வரும். சொல்ற அனுபவம் போல அப்போ ஒரு பொண்ணு சொல்றான், இதை எடுத்து கொடுக்குறான். என் உயிர் நீட்டான். நான் கையில என் கம்பி எடுத்துக்க மாட்டேன். நான் சொன்னேன் அந்த தம்பி அந்த பொண்ணை நான் யாரையும் நான் வளர மாட்டேன். அவன் சொல்லுங்க நான் என்ன யாருன்னு அப்புறமா சொல்றேன். அந்த பொண்ணு சீன அவன் என்ன பண்ண சீனா அவனுக்கு என் தங்கச்சி மட்டும் நீ போட்ட பாரு பிள்ளைட என் தங்கச்சி மட்டும் என்னம்மா கொடுத்தான்னு கேட்ட பூ கொடுத்தேன். என் உயிர் நான் சொன்னேன் உன் உயிர் அவன் கெட்டிமா போச்சுக்குவான். எக்குமே டீச்சர் பேச்சு எடுப்பான். ஏன் நகைச்சுவையா போறோம் அப்படின்னா சிரிப்போம் சிந்திப்போம். நான் கடைப்போம் சொல்லுங்க. சிரிப்போம் சிரிச்சுனாங்க சிரிச்சுனாங்க சிந்திக்கிறோம். ஓகே சிரிச்சுனாங்க என்ன ஆகுது? லூசாவை பைத்தாக்கார ஹாஸ்பிட்டல் அனுப்புறோம். அதனால சிரிப்போம் சிந்திப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப என் சத்ருவே எனக்கு விரோதமா என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. எனக்கு ஒரு நிச்சயமா உனக்கு தெரியும், நான் விழும் போது எனக்கு படைத்த தெய்வம் அவர் தூக்குவான். நான் இருள மாட்டிக்கிட்டு நீ சிரிக்காத. நான் நல்லா இருந்த என் கால் வந்துச்சு நீ என்ன பண்ணாத. 32 வரல காட்டாத. எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்காக ஜீவனை கொடுத்த இந்த ராஜாதி ராஜா என்னை இருள வெளிச்சமாய் மாற்ற அவரால் முடியும். ஒரு ஆண்மை சொல்லுங்களேன். சொல்றேன் இந்த சபையை பார்த்து சொல்றேன், எந்த சத்ருவும் ஒன்னே பண்ண முடியும். அவன் அழைத்தவர் அவரு, முன்குறித்தவர் அவரு, தெரிந்து கொண்டவர் அவரு, தாயின் கையில உருவாக்குது அவர்தான். இதுல எந்த மாற்றமே தெரியாது. கையில நல்ல கட்டி
சொல்ல மாட்டிய ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஒரு கதை ஒன்று சொல்றேன், நல்லா கவனிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கதனை எப்படி கவனிக்கணும்? ஊர்கறி உப்புல சாப்பிட்டுக்கணும். ஆமென். நீங்க இந்த மாதிரி ரொம்ப தங்கமானதோ போகணும். ஆமென். ஐயா அடுத்த வாட்டி வெளியே என்ன செய்வாங்க? வேலை ஆகல. ஆமென் சொன்னா நேரத்துமா பிடிச்சிட்டாரன் இருக்கிற கேட்க 10 பேர் வை, நான் 50 பேர் போட்டு காட்டுறேன். ஆமா எனக்குள்ள இருக்கிற மகிமை அதுதான். எல்லாமே சொல்லுவாங்க, ஐயா எங்க சபை சின்ன சபையா, ஐயா இந்த ஐயா இவ்வளவு பேர் பார்த்து சிம்பிளா இருக்கிறேன். ஆமா எனக்கு பெருமை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லு. என் செல்ல எடுத்து பார்த்தா நான் போட்டெல்லாம் போட்டு இருப்பேன். பெரிய பேர் ஆகும்னா அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லைங்க, அதெல்லாம் கூப்பிட்டேன். அது நான் ஒரு திருப்பி காட்டுறது, பெருமையை காட்டுறது. ஆமென் சொல்லுங்களேன். அதுல அஞ்சு பண்றேன் அம்மா சொல்லு நீ எப்படி போட்டுக்கிறியா வாய மூடு. இது கூட இன்னொரு இல்லாததான் சொல்லு. ஆமென். இது கூட இல்லாத என்ன இது போட வச்சாரு, அதுக்கு நன்றி சொல்லு. சொல்லு சொல்லு போட்டான். என்ன சொல்றதுன்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்துப்பேன். இருளில் உட்கார்ந்தா இருள மாட்டிக்கிறேன் நினைக்காத. என் வாழ்க்கை இருளா இருக்குது, என் வாழ்க்கை கர்ப்பத்தின் கவியில வியாதி துக்கம் போராட்டம் சஞ்சல இருளு. இன்னைக்கு அந்த இருளை கத்த வெளிச்சமா மாற்றும். சொல்லு பயந்தாத உன் போன்ற பாக்கியிலே பயந்தாத. அவன் கல்யாணம் பயந்தாத. அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டான். கடவுளுக்காக ஓடின கடவுள் ஒரு நாள் பெருமை விடவே மாட்டான். கதை சொல்றேன், நல்லா கேள்வி. இதை விட்டீங்கன்னா அந்த கதை வராது. ஆண்டவருக்கு சித்தமான சித்தம் இருந்தாக்கா சித்தம் சித்தமா போய் பேச தெரிஞ்சுக்க கூடாது. சித்தம் இருந்தா நான் அடுத்த வாரம் அவர் அனுப்புறேன். அவன் அவர் சோழிய சொல்லிட்டு என் கட்டி நான் அப்புறமா சொன்னேன். அவன் சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல 6 பேர், எத்தனை பேர் நான் கேள்வி கேட்பேன். சொல்லுங்க எத்தனை பேரு? சொல்லுங்க. எப்பா நீ இப்படியே திரும்பி என்ன பார்த்தாங்க திரும்பி எத்தனை பேரு? 6 பேர் அண்ணன் இறந்துட்டாரு. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர். 5 பேர்ல 3 அக்கா, ஒரே ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. அப்ப 4 பொண்ணு ஒரு பையன். எத்தனை பொண்ணு? எத்தனை பையன்? பஸ்டினாச்சு என்ன பசங்க பண்ண இது வந்துடும். ஏன்னா ஷார்ட்டா இல்ல சத்து இல்ல எட்டாலே அவங்க தான். ஆமென் சொல்லுங்க. இப்படியே என்ன ஆச்சுன்னா அந்த குடும்பத்துல 6 பேர்ல அண்ணன் இருந்துட்டாரு, 4 அக்கா அக்கா தங்கச்சி 4 பேரு. ஒண்ணு ஏன் ஒரு கண்ணை சொன்னாங்க சொல்லு. ஒரு கண்ணு சொன்ன ஒரு கண்ணு ஒண்ணே ஆயிடுமா? அதனால ஒண்ணே புரிஞ்சுதா? என் கிட்ட வெளில போனா சொல்லு, நான் தரேன். ஆமென். இப்படியே வாழ்க்கை போகும்போது காலையில எழுந்தோடனே இந்த அழுகு கொஞ்சம் பார்த்து தான் வரும். அதுதான் சொல்லு. நீயே சொல்லியா? சொல்லுமா. காலையில இந்த அழுகு கொஞ்சம் பார்த்து தான் வெளியே வருவேன். சொல்லுது கண்ணாடி அவன் போட்டுக்கிட்ட கண்ணாடி தான். அவன் சொல்றதுதான் முன்னாடி. அவன் காலையில பார்த்தோன்னு அதை பார்த்துதான் வெளியே வரணும். அந்த வேலை அந்த தம்பி என்ன பண்ணிட்டான்னா லேடிஸ் போல அவன் மாறும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு அந்த அந்த எண்ணமோ அந்த வைராக்கமோ வந்துச்சு. இவங்க போல நம்ம என்ன பண்ணோம்? மாறணும் அப்படின்னு சொல்லி மாறி காலையில எழுந்தோன்னு அவன் 5 வயசுலயே அவன் படிக்கிறான். தில்லாலங்கல காலையில எழுந்தோடனே நிப்டி எடுத்து விட்டுருக்கு. மஸ்காரம்
இதை நான் சிரிக்கிறதுக்கு சொல்ல, நீங்க சிந்திக்க வேண்டும். ஒரு ஆமன் சொல்லுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், உலகத்துல யாரும் மாத்துறாங்களே இல்லையோ, இந்த உருவாக்கிற இயேசு மாற்றும். எவரையும் மாற்ற அவரால் முடியும். முடியாத நம்ம வயசுல பசங்க இவங்க இருக்கா, இதை நான் பிரசம் பண்ணிருப்போனா அவருக்கு தெரியல. என்னை உருவாக்குனவர் அவருக்கு தெரியும். எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாச்சு. தாயின் கருவுக்கு தரிசனம் உருவாச்சு. ஆமை சொல்லுங்க. அந்த தம்பி வீட்டுக்கு தெரியாத அம்மா இல்லாத போது அம்மா போடி எடுத்து கட்டிக்கிட்டு, அக்கா தங்கச்சிங்களாங்க சுடிதார் எடுத்து போட்டுக்கிட்டு, டாப் எடுத்து போட்டுக்கிட்டே வாழ்க்கை போயிட்டு இருந்தது தம்பிக்கு. திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு அவங்க அம்மா என்ன சொல்லணும், நீ அண்ணா என்ன சொல்லுவோம், உங்களுக்கு புரியாதுதான். ஒரு செல்லமா சொன்னா திருத்துருவான். ஆனா அவங்க ஆத்தா சொல்றாங்க, ஆத்தா இல்லாம தாய் இல்லாம அவர் பிள்ளைகி. ஆமென் சொல்ல. ஆமென். ஏன் அவன் பிள்ளைன்றாங்க, அவருக்கு தான் தெரியும் அந்த வழி. ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் தான், எனக்கு தான் தெரியும். எல்லாம் சொல்லிடுறாங்க ஈஸியா, பைபிள்ல பிரசங்க மாட்டாங்க. நான் கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா சோத்துறாங்க. அது அவங்க அனுபவிச்சதான் தெரியும். கத்தர் எடுத்தா கத்தர் கொடுத்தா. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் பாஸ்போர்ட் சாப்பிட பிரசங்க மாட்டாங்க, பிடிக்கவே இல்லை. அது கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா, அந்த இடத்துல நீ இருந்து பாரு, கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா ரெண்டு தெரியும். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்ற அவன் செய்த தக்கப்பட்டு அவனோட வரும். பூமியில என்ன நான் சொல்றேங்க, நான் ஈஸியா மச்சிருவேன், அழகா மச்சிருவேன், யாரை பாக்குறேன், அம்மா பாக்குறேன், பாசம் பாக்குறேன், பாசமா பாக்குறேன், என் புருஷன் பாக்குறேன், என் மனைவி பாக்குறேன்னு நினைக்காதேன். அவன் யாரு பாக்குறாங்கன்னு இல்லையோ, 3000 கேமரா 30,000 கேமரா கூட நீ மச்சிடலாம். ஆனா 12 கேமரா மறிக்க முடியாது. கையை தட்டு. இங்க வந்து நல்லா நிரம்புது, உயிர்ந்து நல்லா கீழே பொருள் உயிர்ந்து வெளியே போனது இங்கிலீஷ் பேசுது. இங்க வந்து அது ஒழுங்கமா ஆயிடுச்சு, அதெல்லாம் கிடையாது. ஆமென் சொல்ல. ஒரே வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான தான் நடக்க முடியும். போனாலும் ஆதார் கார்டு தான், செக் போட்டுக்குதா, அதுக்குதா, ஹெல்மெட் தான் கேட்கறாங்க. ஆமே நம்ம வீட்டுக்கு முஸ்து வரேன், நைட்டு முஸ்து வரும்போது பைப் எடுத்து வச்சுதான் வாங்க. நான் பாத்தியா ஊது, நீ எங்க வேலை கட்டுவாங்க அப்ப முன்னாடி பெய் பைப் சொன்னேன். தள்ளி தள்ளி இருக்கிறான். இது முன்னா ஊதுறேன், ஊதுனா எச்சலா மேல போயிடுச்சாங்க. என்ன விட்டியா நீ? நானே என்னங்க யாரு ஊராட்சி ஒளிய போனேன், ஊர் கறி உப்புல சாப்பிட்டேன், ஊர் ரொம்ப வேலை கொத்து வாங்கினேன், எல்லாரும் பொம்பளி அடிச்சுவேன். நானு எனக்கு தெரியாது அந்த கதை. அடிச்சுனா குடிச்சுவேன், பொம்பளை சோக்காரன். எவ்வளவு வேலைனா எவ்வளவு வாழ்க்கை எல்லாத்தையும் இந்த வயசுல நான் அனுபவிச்சுட்டு வாங்க. யாருக்கே உங்களால கட்ட முடியுமா? போலீஸ்காரனை பார்த்தா என்ன தெரியுமா பேர் அந்த காலத்துல, அந்த நேரத்துல தடி தடின்னு ஓட்டுவோம். தடினா இப்ப தெரியாது, போலீஸ் வராங்க. ஆமென் சொல்லுங்க. திருடலாம் போலீஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. தம்பி வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா இப்ப என்ன பண்றாங்க, கட்டி விடுறாங்க வீட்டை விட்டு. இப்ப நேரம் அவனுக்கு 3 தேவை. அவருக்கு என்ன சொல்லு, குடிக்கணும், சாப்பிடணும், சூப்பரான பாப்பா கை கட்டி பார்க்கலாம். குடிக்கணும், சாப்பிடணும், குடிக்கணும், குடிக்கணும். விவசாயிட்டாங்க அப்படின்னு நினைக்காத. அவன் குடிக்கணும், சாப்பிடணும். இப்ப நேரம் அவர் எங்க போறாருன்னா, தங்கத்துக்கு உலகம் முழுவதும் எங்க சுத்தினாலும் ஒரு இடம் வரணும். எங்க போனாலும் நீ சொல்லாத, அவர் சீக்கிரம் நானே சொல்லிடுறேன். வாய் வருது, உன் சொல் புறாவுனே நான் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்ல. ஊழியக்காரன் தெரியாத கதை தெரியாது. ரொம்ப நல்ல மொழி, சங்கமான மொழி, ரொம்ப ரொம்ப கொத்து வச்சுக்கணும். இதுதான் என்ன புக் பண்றது செய்தி, புரியுதா? ஆமென் சொல்ல. வருஷம் உள்ள பேசிட்டேன், ஒரு 50 வாட்டி பேசிட்டேன். நீ தான் தெரிஞ்சு போனாங்க. எத்தி வாட்டி அந்த அழுகு முடிச்சுங்க பாட்டு 50 வாட்டி. ஒரு 3 நாள் தூங்குறாது, அதை நான் தூங்குவோம்.
திடீர்னு நேரம் போனாங்க. அந்த தம்பி போய் ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல 3 வருஷம். நல்ல வீடு இருக்குது, நல்ல அம்மாங்கிறாங்க, நல்ல அப்பாங்கிறாரு, சொந்த மகன் எல்லாம் இருக்குது, கூட பார்த்துக்கிறாங்க. வேதனை பார்த்தாங்க. குப்பை தொட்டியில எடுத்து சாப்பிட்டான். குப்பை தொட்டியில சளி கிளியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளிட்டு அவன் சாப்பிட்டான். அவன் சொல்ல மாட்டியா, அதெல்லாம் சாப்பிட்டான். திடீர்னு ஒரு நாள், ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு திருநங்கை அங்க வராங்க. ஏன் இருக்கிற வந்து நான் முழுசா வாங்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை தங்கி அவங்க அம்மா கூட போய் அவன் கேட்கறான். அம்மா எனக்கு ஒரு 3 காரியம் சொல்லு. நான் சாப்பிடணும், குடிக்கிறோம், நான் சாப்பிடணும், குடிக்கிறோம், தூங்குறேன். நான் ஒரு வேலை என்ன பண்ணேன் சொல்லுமா. அந்த வேலையை அவன் சொல்லும் போது அவன் கதறி அழுதுட்டான். அது என்னங்க வேலை? பிச்சை எடுக்கணும், ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கணும், பிளாட்பார்க்ல பிச்சை எடுக்கணும், போன பக்கம் பிச்சை எடுக்கணும், எங்கெல்லாம் கூட்டம் கூடும் அதெல்லாம் என்ன பண்ணணும், அதெல்லாம் என்ன பண்ணணும், புடவை கட்டிக்கணும். அவன் வீட்டை விட்டு வரும்போது எப்படி வந்தா, ஒரே ஒரு பாவாடை, ஒரே ஒரு என்னதை தொகை, இதை மாரி டாப்பை போட்டுன்னு நோட்டிக்கு வந்தான். செத்து போல நினைச்சு பல மணி நேரத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த கீழே இருக்கும் பாத்தீங்களா ஸ்கூல், அதுல மழை வரும்போது போய் பார்த்துக்குவாங்க. மழை வரும்போது உள்ள போய் பார்த்துக்குவாங்க. மழை அடிக்கும், கோணி வச்சு மூடிக்குவாங்க. வேதனை பட்டான். ஓடுற ட்ரெயினை யோசிப்பான், செத்துலாம், செத்து போயிடலாம், இருக்குதோட அம்மாவை தெரிஞ்சு விட்டாங்க. என்ன பண்ண, 2 வருஷம் ஆயிடுச்சு, யார் முடிப்பாங்க? குளிக்கிற ஒரே துணி, 90 நாள் குளிக்கிற, சாப்பிடல, பிச்சை எடுக்கிறேன். ஒரு நாள் அப்படியே போகும்போது அந்த திருநங்கை சொன்னாங்களாம், திரும்பி போய் அவங்க வீட்டுல நீ பிச்சை எடுத்தாங்க என்ன பண்ணுவாங்க, 3 காரியம் செய்யறது அவங்களே ஏமாத்திட்டாங்க. இப்ப அந்த தம்பி ஏமாத்துல திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நல்ல கவனிக்கிற கத்தருடைய பிள்ளைகளை, இந்த காரியம் முடிக்காது நினைக்காத, இந்த காரியம் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது நினைக்காத, என் வாழ்க்கையில் ஒன்றும் கணக்கு மாற நினைக்காத, எதையும் மாற்ற அவரால்தான் முடியாததை முடித்து காட்டுதான் நான் ஆராதிக்கிற ஏற்று. அல்லேலூயா, சொல்ல மாட்டியா? உடனே அவன் அந்த அம்மா கிட்ட போய் சொல்லி எல்லாம் மாட்டான், ரயில்வே ஸ்டேஷன் மாட்டான். இப்ப அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எப்படின்னா, ஒரு பிள்ளை அந்த சிப்ஸ் வாங்கிக்கணும், அவங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுக்கணும், இவன் கதறி அழுதுட்டான். ஐயோ என் அம்மா இல்லா, என் அம்மா இல்லா, என் கூட பொண்ணுங்களா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு இளைய மகன் ஒருத்தன் இருக்கிறான் பைபிள்ல. அவங்க அம்மா கிட்ட போகும்போது அவங்க அம்மா என்ன கொடுத்தாங்க, 3 கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க சொல்லு, வந்துச்சு சொல்லு. 3 கொடுத்தாரு. 1 மோதிரம் கொடுத்தாரு, 2வது வஸ்திரம் கொடுத்தாரு, எந்த வஸ்திரம் கொடுத்தாரு, 3வது செருப்பு கொடுத்தாரு, நல்ல கோத்த கண்டி எல்லாம் கொடுத்தாரு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா பைபிள் அவங்க அம்மா இதெல்லாம் கொடுத்தாங்க, அவங்க அப்பா இதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவன் 3 வருஷம் கழிச்சு ஒரு அம்மா கிட்ட உன்ட்ட வரேன்னா என்ன சொன்ன, ஐயா நீ அந்த என்ன சொல்லு அன்னைக்கெல்லாம் நான் வார்த்தை மட்டும் சொல்லு, சொல்றது இனிமேல் ஒழுங்கா இனிமேல் பண்ணாரு. 3 வருஷத்துல முடி இவ்வளவு ஆயிடுச்சு அவருக்கு. சொல்லு. இப்ப வந்தோடனே அந்த அம்மா சொல்றாங்க, இதோட பொண்ணு வேற எதுவும் கிடையாது, நீ செத்துட்டு இருப்ப நினைச்சோமா படிக்காப்பமா இல்லை, எனக்கு அழ வருது. ஆனா நான் அதை அடிக்கிறேன். ஆமை சொல்றேன், நீ செத்து போயிருப்ப நினைச்சாமா அந்த தம்பியை பார்த்து. அந்த தம்பி நான் உடைச்சி, நான் 3 வருஷம் கழிச்சு வரேன், எங்க அம்மா என்னை கூப்பிடவே இல்லை, வாழலைன்னு சொல்லி ஓட்டுற ஃபேன் மேல அவன் அம்மாவை தள்ளிட்டு இந்த ஸ்டூலை போட்டு தொங்கும் போது கைத்தை போட்டு தொங்கிட்டான். இப்ப சுற்றி போடுறான்.
வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்றத உண்மை பார்த்தா உட்பட்ட போய் அது கிடையாது. உன் வாழ்க்கை நான் அத்தாலும் இன்னும் வரேன் சொல்றேன். ஐயா ஒரு டேட்டு கொடுங்க. அது தவறு கொண்டு வர அவரு அந்த குச்சை இந்த மாதிரி குச்சி எடுத்து யாரா பார்த்துட்டாங்கன்னா இப்படி தோணு குச்சி கைட்டுக்குவாங்க. ஆனால் பேங்க்ல போட்டா பார்த்தா கூட கைட்ட முடியாது. அவங்க சொல்லதான் போட்டுதான் எல்லாம் முடிவாங்க. நேரம் அந்த சுச்சி அடிக்க போறானா அவன் 5 வயசுல ஏதோ சண்டை கிளாஸ்ல கேட்டானா என்னன்னு நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், கையில கட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த தம்பி வாழ்க்கையில நடந்தது கூட இருப்போம் சொன்னாங்க. இன்னைக்கு இல்ல, ஆனா ஏசு சொல்லல, ஆனா அவர் செஞ்சார். அவர் செஞ்சு முடித்தார். நான் உங்களை விலக மாட்டேன். யாரையே நம்புறேன். இந்த காலையில மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத. சகோதரி உங்க ஆண்டு பேசுறாரு. மனுஷனை நம்பாத, என்ன நீ நம்பு, என்ன நீ விசுவாசி, அது உன் வாழ்க்கையில நடக்கும். தேவையை காட்டி நாங்கள் வந்துட்டாக்க முடிச்சு. கையா தட்டு எதிர விட்டேன் தாண்ட விட்டேன். நான் உங்களை மறுத்துறேன். நடுவில் எல்லாம் ஞாபகம் வந்து அவன் சொல்லுங்க. ஞாபகம் தொங்குற உடனே நான் சத்தம் வந்த உடனே அந்த தம்பி கையில போட்டு என்ன பண்ணிட்டாரு கேட்டுக்கிட்டாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் கைவிடுவேன். அந்த சத்தம் ஓங்கி அச்ச உடனே திடீர்னு திரும்பி பார்த்தா யாரும் இல்லையா. அப்படின்னு சொல்லுங்க. இவ்வளோ பெரிய கதை சொல்றேன், நம்புறீங்க. அந்த நாம மதிப்பட்டான்னு சொல்லுங்க. அந்த தம்பி ஏந்து வந்து அந்த ஏரியாலையும் முதல் ரசிக்கப்பட்ட ஒரு அம்மா அம்மா கிட்ட போய் சொல்றேன், அம்மா அந்த மாரி நான் கேட்டேம்மா. கடவுள் பாருங்க, அந்த அம்மா எவ்வளவு வாட்டியா தம்பி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அப்போ போல இந்த ஆபத்து வந்த உடனே அந்த அம்மா ஞாபகத்தை கத்தர் கொண்டு வந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. கத்து நேரம் அம்மா கிட்ட வந்து, அம்மா இந்த மாதிரி மாற்றமா செத்து போலான்னு நினைச்சேன். இந்த மாதிரி நான் சத்தம் கேட்டேன். இந்த சத்தத்துக்கு எதனா ஒரு பதில் சொல்லுவான்னு சொன்னீங்களா. அந்த தம்பி அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தம்பி உன் வாழ்க்கை மாற்றலாம் உடனே வந்தான். நீ சர்ச்சைக்கு வாப்பா, நீ சர்ச்சைக்கு வா ராஜா. உடனே இந்த அம்மா ஒரு வாக்குவாதம் வந்து என்னன்னு பாவடே என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணோம் பேண்ட் போட்டு வரணும். ஆமே நீ சொன்னா கரெக்டா சொல்லி பார்ப்போம், கை தட்டி பார்க்கணும். ஆமே அவங்க தப்பு. ஆமே பேண்ட் வாசிக்கிற நேரம் ஊரும் நானும் பேண்ட் வாசிக்க வந்தான். சொல்றாங்களா தம்பி பாவம் என்ன பண்ணக்கூடாது, நீ கட்டக்கூடாது. அந்த பையன் அவங்க போய் சொன்னா இட்டு போனா இட்டு போய் இல்லைன்னா போ அப்படின்னு போயிட்டான். திருப்பி போய்ப்பா சாரிப்பா நீ பாவடியோட வாப்பா அப்படின்னு சொல்லி போய் இந்த பொங்கலை பண்ண வேலை பண்ணு மகன் இட்டு போச்சுன்னா சர்ச்சுக்கு போய் பாஸ் வீட்டை மூட்டி விட்டுச்சு. ஐயா நீங்க சொல்லுங்க அவர் பாட்டு போடுவாரு. அப்ப அந்த பாச சொன்னாரா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சபையில காலை வச்சுட்டாருங்க ஆண்டவர் அவரை மாற்றுவாருங்க. மாற்றுவார் சொன்னாலே மாற்றுவார். அவர் தேடி வந்தாருங்க. நம்மை நோக்கி கூப்பிட்டு அவர் எப்படி எங்க இருக்கிறாரு, பக்கத்திலே இருக்கிறாரு. பக்கம் சமயம் இங்க இருக்கிறாரு, கூட மாட்டாரு. யாரையும் கூப்பிட்டு வதப்பட்டுக்கிறேன் சொல்ல பொதுவாக சொல்றேன். ஆமே இப்ப நான் அந்த தம்பி என்ன பண்றாரு, சர்ச்சைக்கு போறாரு. அடுத்த நாள் சர்ச்சைக்கு போறதுக்குள்ள இந்த அம்மா போய் பாக்குறாங்க. வீட்டுல அடுத்த வாரம் அவரே உணர்றாங்க. சொல்லு அதுவே இல்லையா சத்தமா சொல்லு. நரம்புகள் உருவாகுல, நரம்புகள் உருவாகுல, கத்தைகள் உருவாகுல, கரிசனம் உருவாகுல, கருவிலே சொல்லுவா
சத்தியம் போட்டுக்கிறாரு. அத்தனை முடிய வச்சாரு. அப்படி எல்லாம் மாறி அவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? சர்வவல்லவர் அவர் அழகா வச்சிருக்காரு. கையப்படுவாங்க. அவரு அம்மா அப்பா தட்டி விட்டாங்கல்ல, அந்த அப்பா அம்மா உட்காந்து சோறு போடுறாரு. எந்த அப்பா தனக்கு வீட்டை விட்டு வெளியே கேட்டுனாங்க. அவங்களுக்கு 4 பேர் கல்யாணம் கட்டி கொடுத்தாரு. எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்தாரு. எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா 3 வருஷம் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல 2 கணக்கு தருது. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை வச்சுக்கிறாங்க ஏசப்பா. அக்காவா இந்த அவரை பக்காவா நிக்க வச்சு சினிமா போட வச்சுக்கிறாங்க. யார் அந்த தம்பி? அதே தெரிஞ்சு யாரு? யார் அந்த தம்பி? சொல்ல போறேன் வாய்ப்பு. யார் அது? பாத்தியா? நான் தான் என்ன பக்காவா நீங்க வச்சு சொக்கா போட வச்சுக்கிறேன். சொல்லுங்க, வாசிக்கல முடியாதது மட்டும் நினைக்கிறேன். பிச்சை எடுத்தேன் என்ன தெரியல, அழிய வர மாட்டேன். இங்க போனாலும் அழுதுதான் பிரசவம் பண்ணேன். அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப தங்கமானது. நான் சொன்னேன், ஏன்ட்டு ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவர். ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கான நல்லவர். அவரை நம்ம ரொம்ப ஏமாத்துறாங்க. நான் சொல்றேன், 10 மணி நேரத்துல என் வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி சண்டவத்தெல்லாம் கைத்து கொடுக்க போவேன். அந்த மனசு சொல்லும், நீ வாழ்ந்து காட்டு, நீ வாழ்ந்து காட்டு. பிச்சை எடுத்து கடவுள் உலகம் முழுக்க நான் முடிஞ்ச அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு பேசுறேன். என் மூஞ்ச உலகம் மூணு அறிமுகம் பண்ணாங்க, அதுதான் பேசுறேன். வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இரமியா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 24:26 வசனத்தை வாசிங்க. நன்மை உண்டாக, அவைகளுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேலே வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நான் இடிக்க மாட்டேன், அவர்களை நான் நாட்டுவேன். நல்ல கையை இந்த வார்த்தை வந்து எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த சபைக்கு கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க குருவெல்லாம் கட்ட போறோம். ஆனா நான் சொல்றேன், இங்க உள்ள கால் வச்சா அவன் கேட்டான். உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, இடிக்க முடியாது. தைரியமா கூடி கொரோனா கிடையாது, மறுபடியும் சொல்றேன், கொரோனா கிடையாது, கொரோனா கிடையாது. பக்கத்துல கை வச்சு சொல்றேன், உங்களை கட்டுவான், உங்களை கட்டுவான், உங்களை இடிக்க மாட்டான், உங்களை நாட்டுவான், உங்களை பிடுங்க மாட்டான், உங்களை பிடுங்க மாட்டான். நீ சொல்ல உங்களை பிடுங்கவே முடியாது. நான் சொல்ல ஊழ அந்த பைபிள் தான் சொல்லு. அந்த வார்த்தை மட்டும் கொடுக்க மாட்டான் மட்டும் வாசிப்பா. அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடிக்க மாட்டேன், சொல்லு. நீ சொல்லு, யாரும் பிடிக்க முடியாது. பாஸ்டர் சொல்லு, தைரியமா சொல்லு. ஈஸ்வராஜா பிடிங்க. 6 மாசம் ஆட்டம் போயிடுச்சு,
வந்துச்சுதான் கூட்டம். அவன் 5 வருஷத்துக்கு என்ன ஆட்டம் கவர்மெண்ட் வேலை ஒருத்தர் வந்துச்சுன்னா நான் பெருமை, நான் போவேன், நான் மாலை. நான் சொல்றேன் கவர்மெண்ட் காட்டின சாவல் வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் இல்லை. 10 நிமிஷம் பிரசனம் பண்ணுறதுன்னு இருக்குது. அவங்க நான் இவ்வளோ நாள் பண்ணி ரெப்பிட்டு எப்படிதான் முக்க படுத்துக்கிட்டே தெரியல. என் குடும்பத்துல நல்லா ஜாலியா வச்சிருக்கேன். சந்தோஷமாக என் அக்கா தனிச்சோடு சந்தோஷமாக. ஆனா என்ன ஒரு வருத்தம் வருதுன்னா ஞாபகம் வந்துருது. அப்போ போனதே வந்துருக்க வரலையே. அதுதான் மனுஷன், அதுதான் மனுஷன். ஆனா அவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், அழைத்தவர் உண்மையுடன். அப்படி இருக்கிற இடத்துலயும் கண்ணை மட்டும் மூடி, நான் பசங்க மூடி மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். நல்லா கண்ணை மூடி கையை உயர்த்தி பார்க்கலாம். கண்ணை மட்டும் மூடி வெளியில பார்க்கலாம், 2 கையை உயர்த்தி. நான் சொல்ற வார்த்தை மட்டும் நீ உள்ளத்துல இருந்து நீ சொல்லிட்டேன்னா ஆண்டவர் உன் மேலே இறங்கிடுவாரு. நீ அவரை கூப்பிடணும், அவரே இறங்குவார். ஐயோ நான் சொல்ற வழியை மட்டும் நீ உணர்ந்து சொல்லிட்டீங்கன்னா உன்னை போல விசுவாசி யாரும் இருக்க மாட்டாங்க. முதல்ல நான் பாடுறேன், அதுக்கு நீங்க பாடுங்க. கையை உயர்த்தி, கையை மட்டும் உயர்த்தி. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். இல்லாம நான் வாழ முடியுமா? சொல்லுங்க சத்தமா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? ஏசையா, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க சத்தம் கேட்கலாம், உங்க சத்தம் பண்ண கேட்கணும். வாழ முடியுமா? இப்ப சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நன்று கொண்டே என்னை நடத்தினீரே. சொல்ல, என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நன்று கொண்டே என்னை நடத்தினீரே. நீங்கள் இல்லாம வாழ முடியுமா? நீங்கள் இல்லாம முடியாது. வாழ முடியா, நீங்கள் இல்லாம வாழ முடியுமா? சேற்றில் கிடந்த என்னை போக்கினீரையா, நாட்டெல்லாம் ரத்தத்தாலே மாற்றினீரையா. சொல்ல, சேற்றில் கிடந்த என்னை நாட்டெல்லாம் ரத்தத்தாலே மாற்றினீரையா. நீங்கள் இல்லாம நாம் வாழ முடியும்? முடியாது, முடியாது. நீங்கள் இல்லாம வாழ முடியும்? என்னை தாங்கியா, உங்கள் சமூகம் என்னை நடத்தினாரையா. என்னை வாழ முடியுமா?
நல்லா கையை தட்டி ராஜா பார்க்கலாம் அப்பா உங்களை நாங்க வரவேற்கிறோம் ராஜா, உங்களை நாங்க வரவேற்கிறோம் அப்பா. புத்தகத்தில் உலாவே மனமுடைந்து வந்திருக்கலாம், வாழ்க்கை என்று நினைக்கலாம். சொல்றாரு நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை வெறுப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை நான் கட்டுவேன், நான் உன்னை இடிக்க மாட்டேன், நான் உன்னை நாட்டுவேன். சொல்லுவேன் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லைங்க, இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில படகு உரிமையானது. ஆனா உலகத்தை படைத்து இயேசு சொல்றாரு, படகுல ஏற உடனே அதை கண்ண மூடியே நான் வார்த்தை பேசுறேன். உன் படகுல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து உலகத்தை படைச்ச ஆண்டவரே அங்க கேட்கிறாங்க. அப்படின்னா நீ சொல்லு, என் படகுல நீங்க வந்துருங்கப்பா, என் படகுல நீங்க வந்துருங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கன்னா என் வாழ்க்கையில கண்ணீர் வராது, என் வாழ்க்கையில குற்றம் வராது. முடியலப்பா, நீங்க இல்லாம அந்த கையை தட்டி கண்ணை தந்து பாருங்க. உயர்த்தி சொல்லுங்க. என்னால சிரிக்க வைக்கவும் தெரியும், என்னால அழ வைக்கவும் தெரியும். போடாம சொல்லுங்க.
நம்ம எங்கெங்கே அழுகுறோம், அது முக்கியம் இல்ல. நீ ஒரு கண்ணீர் சொட்டு விட்டா கூட நீ போறது கூட பதில் வந்துடும். நான் சொல்லுவேன், பலமணி ராத்திரி பிச்சை எடுத்த நாட்கள்ல பிளாட்பாட்ல சனிகளே தான் பதிலாம் எடுத்து சாப்பிட்டேன். நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 வாழ்ந்துங்க. ஏசிக்காத வாழ்க்கை இல்ல. ஐயா நான் இருந்தாலும் முதல் சமையல் பாப்பேன் என்ன பாட்ட. நீங்க நாம் இருந்தாலும் இருந்தாலும் நீங்க தான் சொல்லுங்க. இருந்தாலும் இருந்தாலும் நான் சிரித்தாலும் அழுதாலும் எப்பப்பா எப்பப்பா நீங்கதான் நீங்க பாருங்க. சபையை சொல்றது வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, ஏற்றுக்கிட்டு போறேன், நீங்க வீட்டுக்குள்ள பாருங்க. அவன் சொல்லுங்க அது இல்லாத ஐயா பாருங்க. நீ அந்த பாட்டை நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? சொல்லு சொல்லு சொல்லு. சிரி தண்ணி பூச்சி தண்ணி பூச்சின வந்து அப்பயே உட்காந்து வாங்குவோம். என் காலை ஊயினான், என் காலை ஊயிடுச்சு. குழந்தை நசுக்கி அவன் முடி என் கையில என் பாவாடை அவங்கிட்ட என் முடி அவன் முடி என் பாவாடை இன்னி பேடல் எடுத்துருவாங்க. சும்மா நச்சுன்னு பாவடிச்சுக்க அது நச்சுன்னு சொல்லுவேன். அவளுக்கு அவன் முடி என் கையில அவன் என் பாவாடை திருப்பா கட்டிட்டு ஆகாது. அதே இல்லையா சொல்லுங்க. என் வாழ்க்கையே அவர் மாத்தினார்னா நீ அவர் நம்பி வந்துக்கிறல்ல. இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் தான் சொல்லு சொல்லு. நான் சிரித்தாலும் அப்பா யாருக்கிட்டாலும் வருவார். பணக்காரன் பிச்சைக்காரன் எவ்வளோ வருத்தப்பட்டு பாடம் சொல்லுகிற யாரும் வேணாம். யாரும் ஏற்பாடு சொல்லு பார்க்கலாம். நான் அழுத்தாலும் அழுத்தான், நான் சிரித்தாலும் அழுத்தான். இன்னைக்கு நான் 100 பேர் விட்டா கூட ஒரு குணம் சேர்த்து போய் நிக்க வச்சு 100 பேர் சிரிக்கணும்னா 100 சிரிக்க வைப்பேன் முடியும். ஆனா ஏன் சிரிக்க வந்தேன் அப்படின்னா, பல மணி ராத்திரி அழுதேன், பல மணி நேரம் சோத்துக்கு அழுதேன், தண்ணியெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன், போற ட்ரெயின்ல செத்துறாம நினைச்சேன். நான் சொல்றேன், நாட்டை வச்ச வாழ்க்கையில வாசனையான ஏசு எதுக்கு வந்தாலும் நான் வாசனை ஆயிட்டேன். சாவை தேடி நான் போனேன். சாவை வென்ற இயேசு என்னை தேடி வந்தான். அக்காவாட என்ன பக்கமணிக்க வச்சு அது நானே எழுதுறேன். அவன் அக்காவா இந்த ஒரு மனிதனை யாரும் மாத்தல, அரசியல்வாதி மாத்தல, போலீஸ்காரன் மாத்தல, சொந்த மாத்திர பந்த மாத்திர பெத்த தாய்க்கு அப்புறம் வீட்டை விட்டு தெரிஞ்சிட்டேன். ஆனா முடியாததை உலகம் முடியாதுன்னு சொல்லிச்சு. தாய் தரப்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். தாய் தரப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உலகம் சொல்லிச்சு, தெரு சொல்லிச்சு, ஊரு சொல்லிச்சு. ஆனா என்ன படிச்சவங்க தாய் கருவுல அவரால முடியாதுன்னு யாரும் சொல்லு. அதை முடியாததை முடித்து காட்டுவோம், நினைக்காததை நினைத்து காட்டுவோம். பண்ண மாட்டேன். வித்தியாசமா நடத்துறேன். நான் சொல்ற எழுதி வச்சுக்கோ. ஆனா நான் தீர்க்க வச்சு நான் சொல்ல மாட்டேன்.
ஆமென். இந்த ஜனத்தை காட்டிலும் கர்த்தர் உனக்கு 1000 மடங்கு கொடுப்பார். 1000 மடங்கு சுதந்திரிப்பார். எழுந்தாலும் அப்பா மட்டும்தான். நான் சிரித்தாலும் நான் இந்த பாட்டை இப்ப எழுதணும்னு என்ன கூப்பிட்டுக்கிறாரு பிரசங்கத்தில். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப பாடுறாங்க, அந்த பாட்டு பாடுறாங்க. உங்களை காக்கும்படிக்கு யாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை. இந்த பாட்டு இதெல்லாம் ஜோசப் கிடைக்காங்க, பெரிய பாடுகிறார் தெரியும். ஜோசப் கிடைக்காங்க. அவர் தான் என்னை கூப்பிட்டுக்கிறாரு. 14ஆம் தேதி நான் சாட்சி சொல்றேன். நானும் அந்த இவ்வளோ பேர் சரி ஆச்சரியமானவரே என் வாழ்வு அந்த பாட்டம் நான் அவரும் 2 பேரும் போறோம் சொல்ல. நான் நினைப்பேன் இவங்க ஒன்றும் போய் பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன போக விட மாட்டேன். அவங்களும் என்ன ஒன்னா சாக்க வைப்பாரு. அவரும் மெசேஜ் நானும் மெசேஜ். நான் விழுந்தாலும் எழுந்தாலும் சமைச்சிக்கிற பாடு. நீ என்ன துணி தச்சிக்கிற பாடு. நான் சிரித்தாலும் அழுதாலும் நான் சோறாக்கினாலும் நான் துணி துவைத்தாலும் அப்பா நீங்கதான் உள்ள உடையுது. நினைக்கிறேன் என் வாழ்க்கை நினைக்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் அழுக்கு பாவாட மனசத்து சொல்லி நான் சொன்னா இல்லையா சும்மா தான் சொன்னாங்க. சொல்றேன் நீங்களும் பண்ணிக்கோ. அது கை கட்டமா கட்டக்கூடாது. நான் சொல்லணும் எனக்கு கல்யாணம் வர ஆக போகுது. இருந்தாலோ இல்லைன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல நாம மகிழ்ப்பட்டது. இந்த ஆண்டவருடைய திரும்ப நாங்கள் சொல்றேங்க. இந்த ஆண்டவர் என்ன எல்லா இடத்துலயும் போன் பண்றாங்க. என்ன வந்து போன் ஐயா ஃப்ரீயா ஃப்ரீயா ஃப்ரீயா. நான் தடிச்சோன்னா ₹1 ₹2 3ஆவது மாடி ஏறி பிச்சை எடுத்தோன்னா ஃப்ரீயா ஃப்ரீயா கேட்கறாங்க. சொன்ன இல்லையா கை தட்டு. எனக்கு விரோதமா சந்தோஷப்பட்டேன். நான் விழுந்தாலும் எழுந்துப்பேன். அடுத்தது அவருக்கு நல்ல உண்டாகும்படி இந்த தேசத்துக்கு ஒரு வளர்ப்பதை உங்களை கட்டுவேன். உங்களை இடிக்க மாட்டேன். உங்களை நாட்டுவேன். உங்களை பிடிக்க மாட்டேன். வாசித்து நான் முடிக்கிறேன். நீங்க எரிப்பை அழுத்திட்டீங்க. வெளிப்பட விசேஷம் 2ஆம் வசனம் 4வது வசனம் 21ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 2 ஐயா 4:21. அவருடைய கண்ணீர் 21:4 அம்மா வாசி. நான் கரெக்ட். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுடைய கண்ணீர் யாரு? அவர்களுடைய யாரு? அவரை நம்பி வந்து அழுவப்பட்ட நீதான் துக்கத்தை கட்ட சந்தோஷமா மாற்றி. அப்படி இந்த வரி மட்டும் வச்சுக்கங்க. அந்த கீழெல்லாம் விட்டு சாவனம் ஆமி சொல்றேன். வாழும் சொல்றேன். என்ன எல்லாம் சொன்னாங்க ஊர்ல வர சாவிக்கு வரல என்ன சொன்னாங்க. 3 பேர் நானும் அனுப்பிச்சிட்டேன். எழுந்தாலும்
நான் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்கதான். இங்க வரணும், இங்க வரணும், இங்கதான். செல்லம், என் ராஜாவே, என் சீமானே, என் தங்கத்தாரியே, இதெல்லாம் கூப்பிடு. ரொம்ப love பண்ணுவாங்க. love பண்ணி உதப்படக்கூடாது. அவரை நேசிக்கணும். நான் உங்களை நேசிக்கிறோம்ப்பா. நீயும் நானும் இணையணும். ஆராதனைனா என்ன? ஜெபம்னா என்ன? சொல்லு. ஜெபம் என்பது நாம் போய் அவரோடு பேசுறது. ஆராதனை என்பது அவர் என்னோடு வந்து நான் அவரை லவ் பண்றேன். நான் ரொம்ப கொஞ்சம் அவரு என் ராஜாவே, என் ரோஜாவே, என் பள்ளத்தாக்கு நீரியே, ஊற்றுவதற்கு என் வெளிச்சமே, என் வாசனையே, என் தேன் முட்டாய, என் தேன், என் முந்திரிய, என் ஜாங்கிரி ஆமின்னு சொன்னேன். அவங்க அப்படி தேனிலே இல்லையா தெவிட்டாத ஊட்டமானோம். அங்கே இருக்குயா ஏன் புத்தகம் 16 24 வருஷம் வாக்கி நான் முடிச்சிடுறேன். ஏன் உன கொஞ்சம் பேசுறியா அப்படின்னு நீ சொன்னியா? அவனும் நான் கூப்பிடணும் வரேன் கண்டிப்பா. ஆனா நான் சொல்லி நீ கூடக்கூடாது, நீயே சொல்லணும். யோவான் 16:20 வாசம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ உலகமே சந்தோஷப்படும், சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி இங்கே உள்ளா. இயேசு நம்முடைய நல்லவர். அல்லேலூயா. உங்க துக்கம் கவனம், உங்க துக்கம் சந்தோஷமான. அல்லேலூயா. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. நான் இருந்தாலும் சொல்லு. நான் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்கதான். துக்கப்பா நீங்கதான், தாடி நீங்கதான். இந்த துக்க நாட்கள் என்ன பண்ணும்? முடிவு போயிடுச்சு. வாழ்த்துக்கு வயசுலாம் தேவையில்லை. என்ன தேவை? வயசு வாழ்த்துக்கு வயசுலாம் தேவை, மனசு தான் தேவை. நான் முடிக்கிறேன், உங்களை நான் வாழ்த்துறேன். நீங்க போனா போல பெருகுவீங்க. இந்த சபை போனா போல பெருகும். இந்த சபை எங்களுக்கு அவமானப்பட்டதோ, எங்களுக்கு தள்ளப்பட்டதோ, எங்களுக்கு தலை குறைந்தவளோ அவரோட முன்னாடி அந்த சபை முன்னாடி இந்த சபையை கட்ட உயர்த்தப்படும். 1000 மரங்களை உருவாக்குது. விரும்புறாங்கன்னா வயசானவங்க கிடையாது, நினைக்காது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தட்டி விட்டு போறேன். ஏன்னா எனக்கு ஒரு வியாபாரம் எங்கன்னா ஒருத்தி இருப்பான். ஒரு ஆமின்னு சொன்னேன். சபை தர்மா உண்மை பேசுறேன். எத்தனை நம்பர் எடுத்து வந்து கொடுத்துருக்க பாடிங்க. ஆமென். என் சாட்சி கேட்டு புது ஏதோ ஒன்று என்ன வந்து கண்ணில இவர் மாறிட்டாரு. இவரை போய் நம்ம என்ன கட்டிக்கிறேன் என்ன அப்படின்னு கூட நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஆனா எனக்குள்ள இருக்கிற அவரு அதனால அதுக்கு என்ன அவருக்குள்ள வருது. நம்பர் வருது. அவன் ஏன் கொண்டு தெரியல. சத்ருக்கு
முன்னாடி என்னை உயர்த்தணும்னு சொன்னீங்க. என்னை கட்டுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வீடு கட்ட முடியாது, கட்ட போறான். ஒரு குழந்தை பார்த்தீங்க, குழந்தை வார்த்தை கொடுப்பான். உங்க வேலை கத்து உங்க வேலையை கொடுப்பான். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி. நான் விழுந்தாலும் இழந்தாலும் நீங்கதான், நான் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்கதான், நீங்கதான். விழுந்தாலும் நீங்கதான், கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இல்ல, ஆனா எங்க அப்பா இயேசு கூட இருக்கிறார். அவர் எங்களை விட்டு விலக மாட்டார், அவர் எங்களை கைவிட மாட்டார். நல்லா கையை தட்டி கத்தருடைய மகிமை உங்க மேல இருப்பதாக இந்த வாய்ப்பு கொடுத்து அங்க போறது பாசமாக்கும். நாம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். எல்லாம் கரங்கள் நாமத்தை போயிட்டு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதிர்ப்பு நம்புறீங்க? இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் அது உங்களுக்காகவே, நம்ம சபைக்காகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி நாம்